ஓம் சாந்தி. இந்த ஜூலை மாதம் மன்மோகினி தீதிஜியினுடைய மாதம். அதனால் தீதிஜி பற்றி, அதாவது மன்மோகினி தீதிஜி பற்றி பிரகாஷ்மணி தாதிஜி சொன்ன அவங்களுடைய விசேஷத்தாவே ஒரு பகுதி பார்த்தோம். மறுபகுதி தொடர்ந்து பார்க்கலாம். बाबा के हर कदम के पीछे अनेक गुह्य राज है और संगम का हर पल कल्याणकारी है. பாபாவினுடைய ஒவ்வொரு அடிக்கு பின்னும் அநேக ஆழமான ரகசியம் உள்ளது. மேலும் சங்கமத்தின் ஒரு கணமும் கல்யாணகாரி, ஒரு கணமும் நன்மை நிறைந்தது. பாபா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார் அப்படின்னா, பாபா ஒரு காரியம் செய்கிறார் அப்படின்னா அதில் அநேக ஆழமான ரகசியம் இருக்குது. சங்கமத்தினுடைய ஒரு கணமும் கல்யாணகாரி. ஜெய்சே பகலே हमने कभी स्वप्न में भी नहीं सोचा था कि हमारा बाबा अव्यक्त होगा, लेकिन हमने ड्रामा की वह भी नई रंगत देखी. पहले शुरू में 14 वर्ष बाबा ने हम बच्चों से तपस्या करवाई, फिर देश विदेश में बेहद की सेवा कराई. எப்படி நாம் கனவுல கூட நினச்சது கிடையாது. தாதிகள் தங்களுடைய அனுபவம் சொல்கிறாங்க. பிரகாஷ்மணி தாதி, நம்முடைய பாபா அவ்வியக்தம் ஆவார், பிரம்மா பாபா. அவர் என்ன சொல்கிறார்? கூடவே இருப்பேன், கூடவே கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ பாபா கூட தான் இருப்பார். இப்போது பாபா அவ்வியக்தம் ஆவார்னு ஒருபோதும் கனவுல கூட நினச்சது கிடையாது. ஆனால் ட்ராமா அந்த ஒரு புதிய கலரையும் காண்பிச்சது. நினச்சே பார்க்கல. அந்த சீன் நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரம்மா பாபா சரீரம் விடுறார். சரீரம் விட்டால் ஃபோன் பண்ணி சொல்லணும்ல எல்லா சென்டரில் உள்ளவங்களுக்கும். என்ன சொல்கிறது? தாதிஜி என்ன சொன்னாங்க? ரொம்ப வளவலெல்லாம் இல்லை. பாபா நினைவு இருக்குதா? ட்ராமா கல்யாணக்காரி நினைவு இருக்குதா? மூணாவது சென்டென்ஸ் என்னது? நம்முடைய பாபா அவ்வியக்தமாகிவிட்டார். அப்போது ட்ராமா கல்யாணக்காரி இந்த வார்த்தையை நினைவுபடுத்திட்டு அடுத்த வார்த்தை தாதி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு சொட்டு கூட அழலை. தாதி கூடவே இருந்திருக்கிறாங்க. கடைசி செகண்டு திருஷ்டி கொடுத்து சக்தி கொடுத்து விடை பெற்றிருக்கிறார் பாபா. அவ்வளோ பாலனை அடைஞ்சவங்க. ஆனாலும் அவங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு, பாபா நம்மை விட்டு போகலை, பாபா இருக்கிற ஸ்தூல சரீரம் இப்போ அசைவில்லாமல் இருக்குது, அவ்வளோதான். நாம் ஸ்தூல சரீரத்தை பார்க்குற பழக்கமே நமக்கு கிடையாது. ஸ்தூலத்தோடு நாம் இருந்தால் தான் அதை இழக்கும் பொழுது நமக்கு அந்த வலி இருக்கும். நம்ம இருக்கிறது எல்லாமே சூட்சுமத்தோட ஆத்மாவுடைய குணங்கள் இதுதான் புத்தியில் இருக்குது. ஆத்மாவுடைய சக்தி, ஆத்மாவுடைய சுபபாவனை, அதைத்தான் நம்ம அனுபவம் பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்தூல சரீரம் இருந்தால் என்ன, இல்லாட்டா என்ன, நமக்கு அதை பற்றி விஷயம் இல்லை. அப்போது தாதி சொல்கிறாங்க, நாம் நினச்சி பார்க்காத ஒரு சம்பவத்தை இந்த ட்ராமா காண்பிச்சுது. பாபா அவ்வியக்தமானார். முதல்ல ஆரம்பத்தில் 14 வருடங்கள் பாபா குழந்தைகளாகிய நம்மை தபஸ்யா செய்ய வைத்து, பிறகு உள்நாடு வெளிநாட்டில் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவா செய்ய வச்சார். அதுவும் குழந்தைங்க விரும்பின விஷயம் இல்லை. பாபா கூடவே தானே இருக்கணும், அப்படித்தானே ஆசைப்பட்டோம். ஆனால் 14 வருஷம் தபஸ்யா முடிஞ்சதும் பாபா ஒவ்வொருத்தரையும் அனுப்பி வைக்கிறார், உள்நாடு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அப்போது அதுவும் ட்ராமாவில் இருந்திருக்குது. பாபா கல்யாணக்காரி பாபா அந்த காரியத்தை செய்ய வச்சார். एक तपस्या जिससे रुद्र यज्ञ की स्थापना हुई, दूसरी तपस्या जिससे देश विदेश में सेवा का विस्तार हुआ. இப்போது ஒரு தபஸ்யா என்ன அப்படின்னா, இதன் மூலமாக ருத்ர யஜ்ஞம் ஸ்தாபனையானது. இந்த வித்யாலயம், இந்த யஜ்ஞம் ஸ்தாபனையானதே தபஸ்யாவால். ரெண்டாவது, இந்த தபஸ்யாவால் தான் உள்நாடு வெளிநாட்டில் சேவையினுடைய விஸ்தாரம் ஆரம்பமானது. 14 வருஷம் சேவை கிடையாது. ஆனால் ஆத்மாக்கள் பாருங்கள் வந்தாங்க, 400 பேர் வந்திருக்கிறாங்க சமர்ப்பித் ரூபத்தில்.
அப்போது அதுவும் தபஸ்யாவில் தான் வந்தாங்க. ஸ்தாபனை அஸ்திவாரம் அது தபஸ்யாவில். அப்புறம் உள்நாடு வெளிநாட்டு சேவை அதுவும் தபஸ்யாவில். बाबा ने दीदी को निमित्त बनाए अब पहाड़ की चोटी पर बिठाया. நமக்கு தெரியும் எல்லாரையும் அனுப்பி வச்சார் பாபா. மவுண்ட் அப்புக்கு வரோம் 1950. பெக்கரி பார்ட்டு வருது. 400 பேரை ஒரே இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு போட முடியாது. ட்ராமா அனுசார் பெக்கரி பார்ட்டு வரலேன்னு வச்சுப்போமே, இந்த சேவையே என்ன பண்ணியிருக்காது, எல்லாரும் பாபா கூடவே இருந்திருப்பாங்க, எங்கேயுமே வெளியில் போயிருக்க மாட்டாங்க, நமக்கு இந்த ஞானம் கிடச்சிருக்காது. ட்ராமா படி பெக்கரி பார்ட்டு வந்துச்சு. பெக்கரி பார்ட்டுக்காக இல்லை சிவ் பாபா, அதுவும் ஒரு காரணம், சாக்கு, அது ஒரு சலிப்பு. பாபா சொல்லுவோம் இல்லையா, செலெக்ஷன் பண்ணணும்ல. ஆத்மாக்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஒரு ஆத்மாவை வெளி உலகத்துக்கு சேவா பண்ண அனுப்பணுன்னா அவங்களுக்கு எவ்வளோ மன வலிமை இருக்குதுன்னு செக் பண்ணி, பெக்கரி பார்ட்டில் நிறைய பேர் பாபா கையை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அது ஒரு விதமான டெஸ்ட் பேப்பர். அந்த டெஸ்ட் பேப்பரில் பாஸ் பண்ணவங்களை பிறகு நீ வெளி உலகத்துக்கு போனால் இதை விட சிரமங்கள் இருக்கும், அதுக்கு இங்கேயே இப்போமே என்ன பண்ணிக்கும், தயார்படுத்தி பெக்கரி பார்ட்டு வந்தது நல்ல விஷயம். சலிக்கப்பட்டாங்க, தயாரானாங்க. அப்புறம் பக்குவமானவங்க யாரோ அவங்க வெளி உலகத்துக்கு போய் சேவை பண்ணாங்க. அந்த நேரத்தில் மதுபனில் இருந்தது யார், மம்மா கூடவே மன்மோகினி தீதி இருந்தாங்க. பிரகாஷ்மணி தாதியையும் பாபா மும்பைக்கு அனுப்பிட்டார். மம்மா சரீரம் விட்ட பிறகும் கூடவே இருந்து வித்யாலயத்தை நிர்வகிச்சிட்டு இருந்தது யார் அப்படின்னா மன்மோகினி தீதி தான். அப்போது பிரம்மா பாபா இருக்கிறார், ஆனால் அவர் நிர்வாகத்து குழந்தைங்களுடைய அவர் வாணி சொல்வார் அவ்வளோதான், பாலனை செய்வார் அவ்வளோதான். பட் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிமித்தமாக பாபா யாரை வச்சாங்க அபுமலையில் அப்படின்னா மன்மோகினி தீதியை தான் வச்சாங்க. यज्ञ कुंड के अनेक कुंड बनाए, उसके बाद बाबा ने अपने अनेक वारिस बच्चों को निकला. அப்போ யக்ஞ குண்டத்தினுடைய அநேக குண்டங்களை உருவாக்கி, அநேக சென்டர், ஒரு சென்டரும் யக்ஞ குண்டம். இந்த யக்ஞ குண்டத்தின் அநேக சென்டரை உருவாக்கி அதற்கு பிறகு பாபா தன்னுடைய வாரிசு குழந்தைகளை உருவாக்கினார். कितने बच्चे तन मन धन से सहयोगी निश्चय बुद्धि बने. எத்தனை குழந்தைங்க உடலால் மனதால் பொருளால் சகயோகியாக நிச்சய புத்தி உடையவர்களாக ஆனார்கள். भारत जो बाबा की जन्म भूमि है, उसमें पहले त्याग तपस्या और सेवा का कार्य चला. பாரதம் பாபாவுடைய ஜென்ம பூமி. இதில் முதலில் தியாகம், தபஸ்யா மற்றும் சேவைக்கான காரியம் நடந்தது. मम्मा बाबा ने भारत में कई स्थानों पर जाकर अनेक सेवाएं की. மம்மாவும் பாபாவும் பாரதத்தினுடைய அநேக இடங்களுக்கு சென்று சேவா செய்தாங்க. அநேக் வாரிஸ் பச்சே பைதா கியா, அநேக வாரிசு குழந்தைங்களே உருவாக்குனார். இன்றைக்கும் பாபா மம்மா போன இடத்துல உள்ள சென்டருக்கு போனீங்கன்னா அந்த வைப்ரேஷனை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களுடைய குவாலிட்டியை நீங்கள் தனியாகவே ஃபீல் பண்ண முடியும். பாபாவை பார்த்து மம்மாவை பார்த்து பாலனை அடைஞ்ச நிறைய சென்டர் இருக்குது இந்தியாவில். அந்த பக்குவத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போது அவங்க அப்படிப்பட்ட வாரிசு குழந்தைங்களை உருவாக்குனாங்க. फिर बाबा ने एक पांडव भवन बनाया. பிறகு பாபா இந்த பாண்டவ பவனை உருவாக்கினார், கட்டினார். यहाँ से हर कार्य बकायदे चला. இங்கே இருந்து ஒரு காரியமும் நியமப்படி நடந்தது. यहाँ से बच्चों को चारों ओर सेवा का अनुभव कराने भेजा. இங்கே இருந்து குழந்தைங்களை நாலாபுரத்திற்கும் சேவையின் அனுபவம் செய்விப்பதற்காக அனுப்பினார். अपनी 16,000 की माला தயார் कराई. தன்னுடைய 16,000 மணி மாலையை தயார் செய்தார். तो मैं एक और देखती कहा बेकरी पार्ट. பிரகாஷ்மணி தாதி சொல்கிறாங்க, நான் ஒரு பக்கம் பார்க்குறேன் பெக்கரி பார்ட்டு ஒரு பக்கம் நடக்குது,
அடுத்தடுத்த வேலைக்கு என்ன செய்ய போகிறோம்? ஒரு காய்ச்சல், தலைவலி, மஞ்சள் காமாலைனாலும் கூட அங்கே மருந்து கிடையாது. இருக்கிற கீரையை, இருக்கிற இலைய தலையை தான் கொடுப்பாங்க. ஏதாவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா தயிரை கொடு, யோகா பண்ணிட்டு. இல்லை ரொம்ப மோசமாக அப்படின்னா கொஞ்சம் போல் வெண்ணெயை கொடு. இப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் அங்கே ட்ரீட்மெண்ட்டு குழந்தைங்களுக்கு நடந்துச்சு. துணிமணி வாங்க வேண்டியிருந்துச்சு, சாப்பாட்டுக்கான விஷயம் இருந்துச்சு. இது ஒரு பக்கம், அதாவது பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம் நடந்துட்டுருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவா. फिर बाबा ने अव्यक्तबन अपना पार्ट बजाया. பிறகு பாபா அவ்யக்தமாகி தன்னுடைய கதாபாத்திரத்தை செய்கிறார். उसके पहले हमारी प्यारी माँ और बाबू विश्व किशोर को गुप्त रीति से हम बच्चों के बीच से उड़ा लिया. இப்போ பிரம்மா பாபா சரீரம் விட்டாச்சு. அடுத்தது அதுக்கு முன்னாலேயே பிரம்மா பாபா இருக்கும்போதே மம்மா சரீரம் விட்டுட்டாங்க. அப்புறம் விஸ்வ கிஷோர் தாதா அவங்க சரீரம் விட்டாங்க. எல்லாத்தையும் ஒருத்தரையாக வந்து பாபா கூட்டிட்டு இருக்கிறார் சேவைக்காக. உன்கே ஜானே கி பி படி குப்த ககானியே. ஏன் பிரம்மா பாபா, மம்மா, விஸ்வகிஷோர் தாதா இவங்கெல்லாம் போனாங்க, அவ்வியக்தமானாங்க? அதுவும் மிகப்பெரிய குப்தமான கதை. குப்தமான கதைன்னா என்ன? எல்லாத்துக்கு பின்னாலேயும் ரகசியம் இருக்குது, நன்மை இருக்குது. இதெல்லாம் நாம ஏன் கேட்டுட்ருக்குறோன்னா, நம்ம வாழ்க்கையில் 1000 விஷயங்கள் நடக்குது, நடக்கும். அப்போ இந்த பாயிண்டெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று நடக்கும் போதும் அதுக்கு பின்னால் என்ன இருக்குது? ஒரு குப்தமான ரகசியம் இருக்குது. இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நமக்கு அப்பம் தெரியாமல் இருக்கும், பிறகு தெரிய வரும். அப்போ அந்த சீனில் நாம் எவ்வளோ தைரியமாக, மகிழ்ச்சியாக, உறுதியாக இருக்கணும். ஒன்றுக்கு பின்னாலையும் குப்த கதை இருக்குது, நன்மை இருக்கிறது. இதில் வந்து குழந்தைங்களே பாபா இந்த சம்பவங்கள் மூலமாக ஸ்ட்ராங்காக ஆக்குறார், நிச்சய புத்தி உடையவராக ஆக்குறார். ஆகேச்சல் இஸ்காபி ராஜ் குலேகா. இனி வரக்கூடிய காலத்திலும் இதற்கான ரகசியங்கள் நமக்கு தெரிய வரும். हम जानते हैं कोई बहुत बड़े विशेष पार्ट के लिए हमारे यज्ञ के वारिस गए हुए हैं. உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும், நிறைய ஆத்மாக்கள் பக்கா பாபாவுடைய குழந்தைங்க, தபஸ்வி மூர்த்தி, தூய்மையான ஆத்மாக்கள் விசேஷமான பார்ட்டுக்காக நம்முடைய யஜ்ஞத்தின் வாரிசாக ஆகியிருக்கிறாங்க. यह भी कैसा स्वप्न हुआ जैसा बाबा अव्यक्त हुआ. अव्यक्त होने के बाद विश्व सेवा का विस्तार हुआ. विश्व की अनेक आत्माओं के दिल में बाबा की छाप बैठी. அப்போ இதுவும் கூட ஒரு கனவாக நடந்தது. பாபா அவ்வியக்தமானார். அவ்வியக்தமான பிறகு உலக சேவை விஸ்தாரமானது. ஃபாரின் சேவா பாபா இருக்கிற வரைக்கும் இல்லை. உலக சேவையினுடைய விஸ்தாரம் என்பது பாபா அவ்வியக்தமான பிறகுதான். எப்போவுமே இந்த வார்த்தையை சொல்கிறது உண்டு. ஒருத்தவங்க அவ்வியக்தம் ஆகிறாங்கன்னா அந்த ஆத்மாக்கள் கண்டிப்பாக தன்னுடைய காரியத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு குப்த ரூபத்தில் என்ன பண்ணுவாங்க? சேவா பண்ணுவாங்க. சாந்தாதீதி சரீரம் விட்ட பிறகு தான் நமக்கு சக்தி சரோவர் கையில் கிடைக்குது. அப்போது அவ்வியக்தமாகும்போது ஆத்மாவுடைய பலம் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். அவங்களுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்தை இன்னும் சீர்படுத்தும், சரியாகும். இது அஞ்ஞானம் லௌகிக உலகத்தில் கூட இதை நம்புவாங்க. வீட்டில் யாராவது சரணை விட்டுட்டாங்கன்னா முதல்ல நம்ம அவங்கள என்னவாக்கிடுவோம்? சாமி ஆக்கிடுவோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்க குலதெய்வமாக இருந்து சாமியாக இருந்து வீட்டில். இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுக்கு அவங்க போன பிறகு நிறைய நல்லதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் மறுக்கலாம் முடியாது. இது என்ன கற்பனையா? அப்படிலாம் இல்லை. ஒரு ஆத்மா இடத்த காலி பண்ணதுன்னா அந்த இடத்துல இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். 16வது நாள்லேயே ஏதாவது நல்ல விஷயம் பேசிடுவாங்க. ஏன்னா அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும்போதே நிறைய நல்ல காரியத்தை தைரியமாக என்ன பண்ணலாம்? செய்யலாம். இது லௌகிக நம்பிக்கை. லௌகிகத்திலே நம்பிக்கை இருக்குது. ஒரு ஆத்மா சரீரம் விட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு, அந்த குடும்பத்துக்கு இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ண போகுது? நடக்க போகுது. அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்க போகுதுன்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும், ஆத்ம ஞானம் தெரியும், பரமாத்ம ஞானம் தெரியும், ட்ராமா ரகசியம் தெரியும். அதனால் இங்கே நம்ம யார் சரீரம் விட்டாலும் ஒரு பெரிய நன்மைக்கான ஒரு காரியம் நிகழப்போகுது. அதுக்காக இந்த ஆத்மா போய் என்ன பண்ணியிருக்குது? சில வேலையை வந்து நான் போய் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது அந்த தலைவரே வந்தால் தான், அந்த ஸ்பாட்டுக்கு வந்தால் தான் அந்த காரியம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடியும். அப்போது ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறதுங்கிறது இன்னும் வரக்கூடிய காலத்துலேயும் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றாங்க. பாபா அவ்வியக்தமான பிறகுதான் உலகத்தினுடைய அநேக ஆத்மாக்களுடைய உள்ளத்தில் பாபாவுடைய முத்திரை பதிந்தது. பாபா ஜோ ககத்தா மே சர்வ ஆத்மாவும் கா சர்வ தர்மோं का भी கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஹூம். பாபா சொல்வார், பிரம்மா பாபா யாரு? நான் எல்லா ஆத்மாக்களுக்கும் அனைத்து தர்மத்தினருக்கும் கிரேட் கிராண்ட் ஃபாதர், முன்னோடிகளுக்கெல்லாம் முன்னோராக இருக்கின்றேன். ஒரு பார்ட் அவ்வியக்த ஹோனே கே பாத் பிரத்யக்ஷ ஹுவா. அந்த பார்ட் அவ்வியக்தமான பிறகுதான் வேற மதத்தை சேர்ந்தவங்க, வேற நாட்டை சேர்ந்தவங்கெல்லாம் எப்பந்தான் யஜ்ஞத்துக்குள்ளே வராங்க, சமர்ப்பணம் ஆகிறாங்க. பாபா அவ்வியக்தமான பிறகுதான். விஸ்வ கல்யாணக்காரின்னா உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களும் வரணுமே. பாபா இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க தான் ஞானம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இந்து தர்மத்தை சேர்ந்தவங்க தான் ஞானம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாபா அவ்வியக்தமான பிறகுதான் வேற தர்மம், வேற நாட்டை சேர்ந்த ஆத்மாக்கள் வராங்க. சேவை மேலும் மேலும் விருத்தி அடையுது, பிரத்யக்ஷமாகுது. अभी विदेशों में ऐसा पाठ बज रहा है जो देश तो देश है, लेकिन विदेश देश से भी दुगुना आगे जा रहा है. அவ்வியக்த பார்ட் ஆன பிறகு எப்போ பிரம்மா பாபா சரீரம் விடுறாரோ அப்போ ஃபாரினுடைய சேவா நிலவரம் முற்றிலும் மாறுது. உள்நாடு தான், இந்தியா தான், பாரதம் தான். ஆனாலும் வெளிநாட்டு சேவா உள்நாட்டு சேவையை விட 2 மடங்கு முன்னேறி கொண்டு செல்கிறது. बाबा ने ऐसी चाबी बनाई है जो बुद्धिवानों की बुद्धि बन सबकी बुद्धि को चेंज कर रहे हैं. பாபா அப்பேற்பட்ட சாவி உருவாக்கி இருக்கிறார். அது புத்திவானுக்கெல்லாம் புத்தியுடையவராகி எல்லாருடைய புத்தியை சேஞ்ச் செய்துட்டு இருக்கிறது. பாபா உருவாக்கி இருக்கிற சாவி ரொம்ப புத்திசாலி. பாபா அவ்வியக்தமான பிறகு ரொம்ப புத்திசாலிங்கள்லாம் பாபா வீட்டுக்கு வராங்க. நிறைய சேவா விருத்தி ஆகுது, வளர்ச்சி அடையுது. அப்போது புத்திவானுக்கெல்லாம் புத்தியினுடைய பூட்டை துறக்கக்கூடிய சாவியை பாபா உருவாக்கி கொடுக்குறார் அவ்வியக்தமான பிறகு. தூரத்திலிருந்தும் குழந்தைங்க வராங்க. பாபாக்கு 2 சப்த சுன்கர் கித்தனா குஷ் ஹோ ஜாத்தே. பாபாவுடைய 2 வார்த்தையை கேட்டு அவங்க எவ்வளோ குஷி அடைகிறாங்க. அவ்வியக்த மேபி சாக்கார் கா அனுபவக்கர் ஜீவன் கேலியே பல் பர் ஜாத்தே. எல்லாருக்குமே யோசனையாக இருந்துச்சு, பிரம்மா பாபா சரீரம் விட்ட பிறகு என்ன ஆக போகுது. அதே மாதிரி நமக்கு குல்சார் தாதி சரீரம் விட்ட பிறகு பாபா மீட்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு யோசித்தோம். ஒருத்தர் கூட சொல்ல முடியாது மதுவனில் பாபா மீட்டு இப்போ சாக்காரமாக நடக்கலைன்னு சொல்லவே முடியாது. இப்பவும் அதே வைப்ரேஷன் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ குல்சார் தாதி இல்லை, பிரம்மா பாபா இல்லை, வெறும் டிவி ஸ்க்ரீன் தான் பார்த்துட்ருக்குறோம். அங்கே போயும் ஆனால் அந்த வைப்ரேஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வியக்தத்திலும் சாக்காரத்தின் அனுபவத்தை பாபா கொடுத்து நம் வாழ்வை நிறைத்து கொண்டிருப்பதை நாம் அனுபவம் செய்கிறோம். अव्यक्त होने के बाद 14 वर्ष बाद बाबा ने जिस दीदी को निमित्त बनाया उसे ही अपनी गोदी में नई रचना के लिए योग बल की शुरुआत के लिए बुला लिया. அவ்வியக்தமான பிறகு 14 வருடத்திற்கு பிறகு பாபா எந்த தீதியை நிமித்தமாக ஆக்கினாரோ, மன்மோகினி தீதியை, அவங்களையும் தன் மடியில் புது படைப்புக்காக யோக பலத்தினுடைய ஆரம்பத்திற்காக அழைத்து கொண்டார். दीदी को बाबा ने कैसे अपनी गोदी में छिपाकर बिठाया है. आज दीदी बेगत के तख्त पर बैठ विश्व में घूम रही है. அப்போது தீதியை பாபா எப்படி தன் மடியில் மறைத்து அமர்த்தி கொண்டார். இன்று தீதி எல்லைக்கப்பாற்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்து உலகம் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். எல்லைக்கப்பாற்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்து உலகம் முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் தீதி பாபா கே சாத் அநேக சேவாயை கர் ரஹி ஹே. தீதி பாபாவோடு சேர்ந்து அநேக சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்.
बाबा हमेशा कहते तुम शक्तियों का अंत में विशेष पार्ट है. பாபா எப்பொழுதுமே சொல்றது உண்டு, சக்திகளாகிய உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு ஸ்பெஷலான பார்ட் இருக்குது. இப்பவும் நம்ம பார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விசேஷமான கதாபாத்திரம் உள்ளது. தோ அப் சக்தியோं का पार्ट भी तो खुलना चाहिए. அப்போ பாபா சொன்னது நிஜமாகணும். அப்போ சக்திகளினுடைய பார்ட்டு கூட ஓப்பன் ஆகணும். शक्तियों का पार्ट भी तब खुले जब कोई कमांडर आगे जाए. சக்திகளுடைய பார்ட்டு கூட எப்போ அது தொடங்கும், ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஒரு கமாண்டர் முன்னால் போகணும். ஃபஸ்ட்டு ஒரு கமாண்டர் போய் அந்த இடத்த ஆராய்ஞ்சு இந்த இடம் தகுதின்னு சொன்ன பிறகு தான் சேனையை என்ன பண்ண முடியும், கூட்டிகிட்டு வர முடியும். அப்போ நாம் ஒரு விசேஷமான பார்ட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பாபா யாரை கூப்பிட்டுருக்கிறார், தீதியை கூப்பிட்டுருக்கிறார். மவுண்ட் அபு செலக்ட் பண்ணதுக்கு கூட தீதியை அனுப்பி வைக்கிறாங்க பாபா. ஃபஸ்ட்டு பாகிஸ்தானில் இருக்கும் பொழுது அவங்க முதல்ல பல ரிலேஷன், அவங்க பல இடம் பல ஊரெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் கடைசியில் அவங்க செலக்ட் பண்ணது தான் நம்ம இப்போது இருக்கிற மவுண்ட் அபு. மவுண்ட் அபுலேயும் முதல்ல எந்த பில்டிங்க்கு வந்தாங்க அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்போது தீதி ஒரு கமாண்டராக சக்தி சேனைக்கு முன்னாலேயே போய் நிலவரம் சரி செய்கிறாங்க. யகவி தீதி கா ஏக் நிமித்த பார்ட்டுகே, இது கூட தீதியினுடைய ஒரு நிமித்தமான பார்ட்டு. பாபா ने சக்தி ரூபதாரி ஹம் சப்கி பியாரி தீதி கோ நிமித்த பனாயா. அப்போது நம்மளை விட்டு போயிட்டாங்க சரினா விட்டுட்டாங்க அவ்வியக்கமாயிட்டாங்க அப்படிலாம் புலம்புறதுக்கு பதிலாக பாபா சக்தி ரூபதாரி நம் அனைவரினுடைய அன்பான தீதியை விசேஷமான ஒரு பார்ட்டுக்காக நிமித்தமாக ஆக்கி இருக்கின்றார். अगर सोचे तो आता दीदी चली गई लेकिन फीलिंग आती मधुबन में दीदी सदा हाजिर है. யோசிச்சு பார்த்தா தீதி போயிட்டாங்க, ஆனால் மதுபனில் நம்ம எல்லாருக்கும் என்ன ஃபீலிங் வருதுன்னா தீதி இங்கே தான் இருக்காங்க, தீதி இங்கே தான் இருக்கிறாங்க, இதுதான் அனுபவம் ஆகுது. யஹ்பி அனாயஸ் கோயி ந கோயி காரன் பந்தா ஜோ பாபா ஹரேக்கு கோ ஹிலாத்தாக. இது கூட ரொம்ப சாதாரணமாக ஒரு காரணமாகிடுது ஒருத்தர் அசைச்சு பார்க்குறதுக்கு. பாபா அடிக்கடி சொல்கிறது உண்டு இல்லையா, நமக்கு சப்போர்ட்டு பாபா தான். நமக்கு யார் தான் சப்போர்ட்டு, பாபா தான். பிரம்மா பாபா இருக்கும்போதே சிவ பாபா சொல்லுவார், இந்த பிரம்மாவை நம்பி ஒன்றும் இந்த யஜ்யத்தை என்ன பண்ணலை, நான் ஸ்தாபனை பண்ணலை. மம்மா போனால் அடுத்த நாளே சொல்கிறார் பாபா, மம்மா போனாங்க, அடுத்தது இந்த பிரம்மாவை என்ன பண்ணிடுவார், போயிடுவார். ஆனால் யஜ்யம் என்னவாகிட்டு இருக்கும், தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். இவங்களை நம்பி இந்த யஜ்யம் உருவாகலை, இவங்களால இந்த யஜ்யம் உருவாகலைன்னு பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். அப்போது தீதி போனாங்கன்னு கூட சில பேர் என்ன பண்ணி இருந்திருக்கலாம், போயிருந்திருக்கலாம். இது அவங்களுக்கான டெஸ்ட் பேப்பர். தீதி போனாலும் ஸ்ட்ராங்காக இருந்தவங்க எத்தனை பேர், அப்போது அது ஒரு பரீட்சை. दिखाई देता है जो भी आत्माएं चली गई वह फिर से हाथ पकड़ेंगी. அப்போது எந்தெந்த ஆத்மாக்கள் கைவிட்டு சென்றாலும் மீண்டும் அவர்கள் வந்து கைப்பிடித்து கொள்வார்கள். அப்படி அநேக ஆத்மாக்களை நெருக்கத்தில் கொண்டு வருவதற்கு, அவர்களுக்கு அஞ்சலி கொடுப்பதற்காக தீதி தன் கதாபாத்திரத்தை செய்திருக்கிறார். பக்கரி பாட்டு வந்துச்சு, நிறைய பேர் போனாங்க. பிரம்மா பாபா சரீரம் விட்டார், நிறைய பேர் போனாங்க. தீதி சரீரம் விட்ட பிறகு போன ஆத்மாக்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. தாதி சொல்கிறாங்க, தீதி போன பிறகு அதுக்கு தாதி என்ன சொல்கிறாங்கன்னா, தீதி போய் அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. போன ஆத்மாக்களெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இந்த ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குதிரை, பழைய கதை, எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு, ஒருத்தர் குதிரை வளர்த்துட்ருக்கிறாரு. அந்த குதிரையை ஓட்டிகிட்டு இருக்கும்போது, அவருடைய பையன் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பையனுடைய கால் என்ன பண்ணிடுச்சு, உடைஞ்சிடுச்சு. ஊரே ஐயோ ஒத்தைக்கு ஒரு பிள்ளையாக இருந்துச்சு, இந்த பிள்ளைக்கும் கால் ஒடிஞ்சிடுச்சுன்னு சொல்லும்போது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த தேசத்தில் போர் வருது. போர் வரும்போது இளைஞர்களை எல்லாம் கவர்மெண்ட் கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த பையனுக்கு கால் உடைஞ்சதுனால கவர்மெண்ட் அவனை விட்டுட்டு போயிடுச்சு. ஆகா, நல்லதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் அந்த வீட்டு அப்பா வந்து அது ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்கல. ஏன்னா இது எல்லாம் மாறக்கூடியது, இதுவும் மாறும் இதுவும் மாறும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குதிரை காணாமல் போயிடுச்சு. இவங்க வளர்த்த குதிரை காணாமல் போயிடுச்சு. அதை வச்சு தான் ஒரு குடும்பம் தொழில் ஓடிட்டுருக்கு. இந்த ஒத்தைக்கு ஒரு குதிரையும் என்ன பண்ணிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. இனி என்ன செய்ய போகிற அப்படின்னு எல்லாரும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் துக்கம் விசாரிக்கிறாங்க. அப்போ சொல்ல இதுவும் மாறும் அப்படி சொல்கிறாங்க. போன குதிரை, காட்டுக்கு போன குதிரை கொஞ்ச நாள் கழித்து 4 புது குதிரையை கூட்டிகிட்டு வந்துடுச்சு. இந்த கதை தான் இப்போ இங்கே தீதி போனாங்க. போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆத்மாக்களை, ஒரு ஆத்மா போச்சுன்னு நினைக்காதீங்க, அந்த ஆத்மா நிறைய ஆத்மாக்களை என்ன பண்ண போகுது, கூட்டிகிட்டு வர போயிருக்குது. இது நடக்குது கண்ணு முன்னால். போனாங்க. இப்போ போன ஆத்மாக்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கைவிட்டுட்டு போன ஆட்கள்லாம் ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்குறாங்க. ஆக இந்த ட்ராமாவை குறை சொல்கிறவங்க கட்டாயம் வந்து ஞானியெல்லாம் இருக்கவே முடியாது, புத்திசாலியாக இருக்க முடியாது, அறிவு இருக்கிற கூடியவங்களா வாய்ப்பே இல்லை. ஞானம் நமக்கு அவ்வளவு அழகான அனுபவம் கொடுக்குது. எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ரகசியம் இருக்குது, நன்மை இருக்குது. அப்போ அந்த ஆத்மா போன ஆத்மாக்களுக்கு அஞ்சலி கொடுக்கறதுக்காக தீதி போயிருக்கிறாங்க. ஏக ப்ராக்டிக்கல் ரீல் சல் ரகாகே, இது ப்ராக்டிக்கலான ரீலாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஹமாரி தீதி சே அநேக ஆத்மாவுங்கா புராணா சம்பந்தகே, நம்முடைய தீதியோடு அநேக ஆத்மாக்களின் பழைய சம்பந்தம் இருக்கிறது. நாத்தாகே வகு பிரிசே ஆக்கர் அப்பனி வருஷா லேங்கே, அப்போ சம்பந்தம் இருக்குது, அவங்க மீண்டும் வந்து தன் ஆஸ்தியை எடுத்துக்கொள்வார்கள். தீதி போனதுக்காக போன ஆத்மாக்களாக இருந்தாலும் கூட அவங்களும் வருவாங்க, தீதி அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க, வந்து ஆஸ்தியை எடுத்துப்பாங்க. இதுதான் நல்லதை நினைக்கிறது. போயிட்டாங்களேன்னு புலம்புறவங்களுக்கு ஒன்று ஒன்றா போயிட்டே தான் இருக்கும். போயிருக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு நல்லது செய்கிறதுக்காக தன் தேகத்தை மறைச்சிட்ருக்கிறாங்க. ஆத்மா ஒன்றும் எங்கேயும் போகலை. ஆத்மா இந்த ட்ராமாவில் கடைசி சிவபாபா நம்மளை கூட்டிகிட்டு போகாத வரைக்கும் நமக்கு திருப்பி எங்கே தான் பிறப்பு, இந்த பூமியில் தான் பிறப்பு. யார் போனால், தீதி போனால் என்ன, தாதி போனால் என்ன, எந்த சகோதர ஆத்மா போனால் என்ன, நமக்கு தெரியும். போயிருக்கிறாங்க, போனவங்க திரும்ப நிறையா ஆத்மாக்களை கூட்டிகிட்டு வருவாங்க. போன ஆத்மாக்களும் திரும்பவும் ஆஸ்தி அடைய வருவாங்க. இது சதா பாபா சொல்ற யஹபி பர்தா குல் ஜாயகா. ஏன் இதெல்லாம் நடந்துச்சுங்கிற அந்த ரகசியத்தின் திரை விலகும் சீக்கிரம். நமக்கு சில விஷயத்துக்கு இது எப்படி நன்மையாக இருக்க முடியும்னு யோசனையாக இருக்குது, திரை மறைச்சி வச்சிருக்குது, அந்த திரையும் விலகும். இஸ் ட்ராமாமே எக 14 वर्ष का भी बड़ा खेल बना हुआ है. இந்த ட்ராமாவில் இந்த 14 வருஷத்துக்கும் கூட ஒரு பெரிய விளையாட்டு இருக்குது அப்படின்றாங்க. தீதி வந்து 1983 வந்து சரீரம் விட்டுருக்குறாங்க. 14 வருஷம் தபஸ்யா நடந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 14 வருஷம் தீதி இருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாலனை செஞ்சுருக்கிறாங்க. சேவைக்கான பார்ட் விஸ்தாரம் மெல்ல நடக்க ஆரம்பிக்குது. அதை தாதி சொல்கிறாங்க, இந்த 14 வருஷத்துக்கு கூட ஒரு கேம், ஒரு விளையாட்டு என்பது இருக்கிறது. அப்போ தேக்கேங்கே, இப்போ பார்க்கலாம் அடுத்த 14 வருஷம் என்னெல்லாம் நடக்க போகுது. 83 முடிஞ்சு இப்போ அடுத்த 14, ஒரு 84, அது ஒரு 14க்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்குது. சாந்திவன் உருவாச்சு. அப்புறம் கீழே எல்லாத்துக்கும் பின்னாலே என்ன இருக்குது, தாதி 83 தான் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் சாந்திவன் அப்படிங்கிற ஒன்றை யாருமே நம்ம நினச்சி கூட பார்க்கல. கீழே இப்படி ஒரு விஸ்தாரமாக அங்கே 1000 பேர், 1500, 2000 பேர் வந்துட்டால் பயங்கர கூட்டம் மேலே பாண்டபவனில். அப்படி ஒரு பாட்டு நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு 25,000 பேர் எப்படி வருவாங்க? 2000 பேர் இருக்கிற ஹாலை கூட்டுறதா இருந்தால் 3000 பேர் இருக்கிற ஹாலாக கூட்டலாம், 4000 பேர் இருக்கிற ஹாலாக கூட்டலாம். 25,000 பேர் இருக்கிற ஹாலாக எப்படி உருவாக்க முடிஞ்சது? அந்த ஹாலும் ஃபுல்லாச்சு. அந்த ஹாலும் என்னாச்சு? ஃபுல்லாச்சு. இதுவும் கூட ஒரு ஒண்டர் தான். பாபா சொல்கிறார், எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் கூட தாதி சொல்கிறாங்க, 14 வருஷமாக ஒரு பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் ஏற்படுது. அது ஒரு பெரிய, நாம் நினச்சி பார்க்காத ஒரு ஹைட்டை வந்து அடையுது, ஒரு உச்சத்தை அடையிறத பார்க்க முடியுது. இந்த 14க்கு பின்னாலேயும் ஒரு ரகசியம் இருக்குதுன்னு தாதி சொல்கிறாங்க. 14க்கு பின்னாலேயும் ஒரு ரகசியம் இருக்குது. அப்போ காய்தே அனுசார் ஃபில்மு கா எக பியாரா ரீல் சல்தா ரகத்தாகே. அப்போ சட்டத்தின் அனுசாரம் இங்கே எதுவுமே ஏனோ தானோ கிடையாது. இங்கே எதுவுமே என்ன கிடையாது,
ஏனோ தானோ. நமக்கு என்னமோ பூமி இப்படி சுற்றுது, சூரியன் அங்கே சுற்றிட்டு இருக்குது, அங்கே ஏகப்பட்ட நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் வானத்தை நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஸ்டாக குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியும். பெரிய நட்சத்திரம், சின்ன நட்சத்திரம், ஒரு ஆர்டராக ஒரு தெளிவாகவே இருக்காது. ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இந்த இம்பர்ஃபெக்ஷனுக்கு உள்ள ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குது. பார்க்குறதுக்கு இந்த உலகம் எப்படி தெரியுது, ஒரு கேயாஸ் அப்படின்றாங்க. பிரபஞ்சமே என்ன சொல்கிறாங்க, பார்க்குறதுக்கு அது ஒரு கேயாஸ். கேயாஸ்னால் அது குழப்பம். ஆக்சுவலாக இது குழப்பமே கிடையாது, நமக்கு தான் புரியல. பெர்ஃபெக்டாக இருக்குது. பூமி எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், சந்திரன் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், புதன் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும், எல்லாமே என்னவா இருக்குது. அப்போது ஒரு குழப்பத்துக்கு மத்தியில் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கிறதே புரிஞ்சுக்கோங்க. நம்ம சரீரத்துலேயும் 1000 குழப்பம் இருக்குது, ஆனால் அதுக்கு பின்னாலேயும் என்ன இருக்குது, ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குது. நம்ம குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்குது, ஆனால் அதுக்கு பின்னால் என்ன இருக்குது, ஒரு துல்லியம் இருக்குது, ஒரு நன்மை இருக்குது. அதைத்தான் தாதி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு காரணம் இந்த ஃபில்மில் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நன்மை என்பது அடங்கி இருக்கிறதை நாம் ஒரு காட்சியாக பார்த்துட்ருக்குறோம். இந்த ஃபில்ம் ரொம்ப பிரியமானது. இந்த ட்ராமா நமக்கு ஒரு அடிக்கடி தாதி சொல்லுவாங்க, ட்ராமா நமக்கு ஒரு தாய்க்கு தெரியும் என்ன கொடுக்கணும் என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் குழந்தை கையில் இருக்கிறத பிடிங்கிடுவாங்க அம்மா, சில நேரத்தில் வாயை பழக்க வச்சு உள்ளே திணிச்சிடுவாங்க. இந்த ரெண்டுமே இந்த குழந்தைக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. திணிச்சாலும் பிடிக்காது, பிடுங்கினாலும் பிடிக்காது. ஆனால் அம்மா இந்த வேலையை கரெக்டாக செய்வாங்க. அந்த அம்மா மாதிரியே இந்த ட்ராமா அம்மாவும் என்ன பண்ணுது, சில நேரத்தில் திணிக்குது, சில நேரத்தில் பறிக்குது. ஆனால் இது ஒரு பிரியமான ட்ராமா, இது ஒரு பிரியமான தாய். இந்த ஒரு ரகசியம் புரிஞ்சாதான் ஞானி. ஆத்மா பரமாத்மா பத்தாது, இந்த ட்ராமா கல்யாணக்காரி அக்யூரேட் பெர்ஃபெக்ட் இதுவும் புரியும் போது தான் ஞானி, முழுமையான ஞானி. கல்வி ககத்தே ஆஜிபி ககத்தே கி கர் ஜானா. தாதியினுடைய ஸ்பெஷல் ஸ்லோகன் என்ன, தீதிஜியினுடைய ஸ்பெஷல் ஸ்லோகன் என்னன்னா, அப்கர் ஜானாகே, அப்கர் ஜானாகே. அடிக்கடி அவங்க சொல்கிற வார்த்தைன்னு, இப்போது வீட்டுக்கு போகணும், இப்போது வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணுன்னா இங்கே எந்த அட்டாச்மெண்ட்டும் வச்சுட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை, இப்போ நான் வீட்டுக்கு போகணும். அப்கர் சல்னாகே, நேற்றும் பாபா சொன்னார், இன்னைக்கும் பாபா சொல்கிறார், ஆஜிபி ககத்தே கர் ஜானாகே. லேக்கின் ஆனால் अब यह दिल के अंदर से आता है, लगर आती है कि अब हमें भी बाबा के वतन में जाना है. ஆனால் இந்த வார்த்தை இப்போதான் இதயத்தை தொடுது அப்படின்றாங்க தாதி. அப்கர் ஜானாக நேற்றும் பாபா சொன்னார், இப்பவும் சொன்னார். நம்ம ஜோடி ஒன்று தெரியும், நீங்கள் தீதியும் தாதியும் சேர்த்தே தான் பார்ப்பீங்க. பாபாவே சொல்லுவார், இது ஒரு அருமையான ஜோடின்னு சொல்லிட்டு தீதி தாதியினுடைய ஜோடியை ரொம்ப நிறைய வானிலை பாராட்டியிருக்கிறார். அப்போது அந்த ஒரு ஜோடி நம்ம கூட படிச்சுட்ருக்கிற ஒருத்தன் கலெக்டர் ஆகிட்டான்னு வச்சுப்போமே, டியரஸ்ட் உயிரான ஃப்ரெண்டு. இப்போது அந்த கூட இருக்கிறவனுக்கு அது தோணும் இல்லை, நம்ம கூட படித்தான், நம்ம கூடவே இருந்தான், விளையாண்டான், சிரித்தான், திடீர்னு அவன் இன்றைக்கி என்ன ஆகிட்டான், கலெக்டர் ஆகிட்டான். சில பேருக்கு அந்த ஒரு உத்வேகத்தில் கூட என்ன பண்ணுவாங்க, கலெக்டர் ஆகிறதுக்கெல்லாம் போட்டி போடுறாங்களோ இல்லையோ, நீ ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்டேன்னா நானும் ஒரு ஸ்கூட்டர் வாங்கிடுவேன். இப்போ இதில் தான் போட்டி இருக்குது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்தில் அவங்க வீட்டில் வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கும் வாங்கி தாரியா இல்லையா, இப்படி தான் போயிட்டு போகலாம். எனிவே கூட இருக்கிறவங்க என்ன வாங்கிட்டாங்களோ என்ன அடைஞ்சிட்டாங்களோ அதை நாமும் அடையணும். தாதி சொல்கிறாங்க, என் கூட இருக்கிற தீதி இப்போ அவ்வியக்தம் ஆயாச்சு, அவங்க சம்பூர்ணம் ஆயாச்சு, அவங்க வீட்டுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ நானும் என்ன பண்ணணும், வீட்டுக்கு போகணும். ஆனால் 1983 சொன்னாங்க, தாதி சரீரம் விடுறதுக்கு அப்புறம் ஒரு 20 வருஷம் ஆச்சு, அது வேறு விஷயம், 20 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. ஆனாலும் அந்த பக்குவத்தை நாம் பார்க்க முடியும். அவங்க அந்த பக்குவத்தோடு இருந்ததுனால தான் யஜ்ஞத்தை இவ்வளோ விஸ்தாரமாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக வளர்க்க முடிஞ்சுது அவங்களால. அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சி, யஜ்ஞத்தினுடைய வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ரொம்ப பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். அப்போது 83 அதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு வருஷம்தான். தாதி சொல்கிறாங்க, இப்போ உள்ளேருந்து வருது அந்த அலை வருது. இப்பொழுது நாமும் தாதி ஸ்பெஷலாக சொல்கிறாங்க, நானும் பாபாவுடைய வதனத்துக்கு போகணும், நானும் வதனத்துக்கு போகணும், நானும் கர்மாத்தி தாகணும். பாபா பாப் டீச்சர் சத்குரு கே சாத் தர்மராஜ் பி ஹே. பாபா அப்பா தான், டீச்சர் தான், சத்குரு தான். இது எல்லாத்தையும் விட அவர் யாராகவும் இருக்கிறார்,
தர்மராஜாவாகவும் இருக்கிறார். நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய பக்கா நீதிபதியாக இருக்கிறார். கொஞ்சம் முன்பின்லாம் இல்லை, விட்டு கொடுக்குற ஆளெல்லாம் இல்லை, பக்கா நீதிபதி தர்மராஜா. கை தீதி சேபி டர்த்தே தே கியோ, நிறைய பேருக்கு தீதின்னா பயம் உண்டு. தீதி கொஞ்சம் ஸ்ட்ராங், அவங்க ரூல்ஸ் போன முறையே கேட்டோம் இல்லையா, தீதி எப்படிலாம் வந்து சிஸ்டர்ஸை வந்து தீதி கிளாஸ் அப்படின்னாலே நடுங்குவாங்களாம். தப்புன்னு நேரடியாக சபையில் வச்சு சொல்கிறதுல தயங்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு ஆத்மா இருக்கணும். லவ் அண்ட் லா அப்படிங்கிறதுக்கு சரியான பேலன்ஸ் தாதியும் தீதியும். தீதி லாஃபுல்லாக இருப்பாங்க, தாதி வந்து லவ்ஃபுல்லாக இருப்பாங்க. தீதி அப்படின்னாலே நிறைய பேருக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த பயம் நல்லது. இந்த நம்மளை கண்டிஷனாக வளர்க்குறவங்க போன பிறகு தான் அந்த வருத்தம் வரும். சரி, அவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நம்மளை திட்டுறதுக்கு ஆள் இல்லையேன்னு வருத்தப்படுற நிறைய பேரை பார்க்கலாம். அதில் நம்பர் 1 யாருன்னா தீதி. நிறைய பேருக்கு பயம் இருந்துச்சு. தீதி அப்படின்னாலே அந்த பயம் உண்டு. தீதிக்கோ ஹமாரி பூல்கா பதா நேச்சலே. சில நேரத்தில் தப்பு தாதிக்கு தெரிஞ்சிருமாமா, ஆனால் தீதிகிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லுவாங்களாம். தீதிக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது, வேற யாருக்கும் தெரிஞ்சாலும் பரவாயில்லை, அப்பாட்ட சொல்லிடாதம்மா அப்படிங்கும். சில நேரத்தில் இந்த குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா மிரட்டுறதும் அப்படித்தான் மிரட்டுவாங்க, அப்பாட்ட சொல்லட்டுமா அப்படின்னு மிரட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பா போஸ்டில் தான் தீதி இருந்திருக்கிறாங்க. அப்போ தப்பு செஞ்சால் கூட குழந்தைங்க தீதிக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாமா, நினைப்பாங்களாமா. தீதி ஹமேஷா ககத்தி சச்சே தில்பர் சாஹிப் ராஜி. தீதி எப்பவும் என்ன சொல்கிறது உண்டுன்னா, உண்மையான உள்ளத்தில் தான் எஜமானர் மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் சத்தியமாக இருங்க, நேர்மையாக இருங்க, ஹானஸ்டாக இருங்க. அப்போ உங்களுக்கு பாபாவுக்கு உங்கள் மேலே பிரியம் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நீக்கு போக்காக இருக்கிறாங்க, அப்படி சமாளிக்கிற ஆள் அப்படி இல்லை. பெர்ஃபெக்ட்னா பெர்ஃபெக்ட். பாபா சொல்கிறாங்க, உண்மையான உள்ளத்தில் எஜமானன் மகிழ்ச்சி அடைகிறார். ஜராபி பாத்து ஹோத்தி தோ தீதினே கபிபி பாபாசே நகி சிப்பாயி. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் தீதி ஒருபோதும் பாபாட்ட மறைக்க மாட்டாங்க. உடனடியாக நம்ம பாஷையில் போட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு டாக்டர்கிட்ட குழந்தையினுடைய நோயை சொல்லணுமா வேண்டாமா? பாபாட்ட நம்ம தப்பு போய் சேருதுன்னா பாபாவுடைய பார்வை நம்முடைய தப்பை சரி செய்யும். அவர் ஒன்றும் தண்டிக்கிறதுக்கு வரல. அப்போ தீதியை பொறுத்தளவில் சின்ன தப்பு நடந்தாலும் நேரடியாக எங்கே போயிடுவாங்க? பாபாட்ட போயிடுவாங்களாம். பாபா இந்த குழந்தை இந்த தப்பு செய்தது, அவங்க தயங்கவே மாட்டாங்களாம். தீதி சாமனே ஆத்தி தி தோ பாபா கா சகராகி குச் அவர் ஹோ ஜாத்தா தா. தாதி சொல்கிறாங்க, அதை விளையாட்டாக எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. தீதி முன்னால் வந்தாங்கன்னா பாபா முகமே கொஞ்சம் மாறும். தீதி வந்தாங்கன்னா பாபா முன்னால் வந்தாங்கன்னா பாபா முகமே கொஞ்சம் மாறும். இவங்க இன்னைக்கு யாரை பற்றி என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு தெரியலையே. ஏதோ ஒரு விஷயத்தோட என்ன பண்ணி இருக்கிறாங்க, பாபா முகமே கொஞ்சம் மாறுமாமா. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. பாபா முகம் கூட கொஞ்சம் மாறுமாமா. அப்போது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆத்மாக்கள் தான் உண்மையான தியாகி. என்னை எல்லாரும் பாராட்டணும், என்னைய புகழணும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னை நீ திட்டினா கூட பரவாயில்லை, எனக்கு எல்லாம் கரெக்டாக நடக்கணும். சில பேர் அந்த ஸ்ட்ரிக்டோடு இருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நீ என்னை பற்றி என்னன்னாலும் நினச்சிக்கோ, என்னன்னாலும் சொல்லிக்கோ, ஆனால் விஷயம் கரெக்ட், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். நீ என்னை திட்டுக்கோ, என்னை பற்றி தப்பாக 4 பேர்கிட்ட சொல்லிக்கோ, அதை பற்றிலாம் நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். அது எவ்வளோ பெரிய தியாகம் தெரியுமா? அவங்க நினச்சா நம்மளை மன்னித்து நம்மளை செல்லம் கொஞ்சி நம்மளை வளர்த்துருந்தா நம்ம இன்றைக்கி இருக்கிற பெர்ஃபெக்ஷனோட என்ன இருந்திருக்க மாட்டோம். தான் கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்லை, ஆனால் தப்புனா தப்பு தான், அதுக்குரிய தண்டனையை நீ என்ன பண்ணி தான் அடைஞ்சு தான் தீரணும். அந்த டைப்பு தீதி. அப்போது தீதியை பார்க்கும்போது பாபா முகமே கொஞ்சம் மாறும். சத்தியத்தின் சக்தி அந்த மாதிரி. பரமாத்மாசே பிரேம் கீஞ்சு சக்தி. உங்கள்கிட்ட சத்தியம் இருந்துச்சுன்னா, உண்மையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் பரமாத்மாட்ட இருந்து அன்பை ஈர்க்க முடியும். அன்பை இழுக்க முடியும். மாங்கனேசே பிரேம் நகி மில்தா. கையேந்தி கேட்பதால் அன்பு கிடைப்பது இல்லை. அவர் சப் குச் மில் சக்தாகே, ஞான பி சுனா சக்தே. எல்லாம் கிடைக்கும் பாபாட்டே இருந்து. ஞானம் கேட்கலாம், ஞானம் எல்லாருக்கும் சொல்லலாம், எல்லாம் கிடைக்கும். ஆனால் லேக்கின்
பாபா சொல்ற பிரேம் பானே கேலியே, நீங்கள் பாபாட்டேருந்து அன்பை அடையணும் அப்படின்னா சச்சாயி சாகியே, உங்கள்கிட்ட உண்மை வேணும், சத்தியம் வேணும். ஞானம் யாருனாலும் கேட்கலான்றது. ஞானமே கோடியில் ஒரு ஆத்மா தான் கேட்குது. இந்த கோடிக்குள்ள ஒரு ஆத்மா யாருன்னா அந்த ஆத்மா சத்தியமாக இருப்பாங்க. நான் இன்னைக்கு இந்த தவறு செய்துட்டேன், அதை பாபாட்ட ஓப்பனாக என்ன பண்ணணும்? ஸோ முதல்ல நம்ம செய்கிறது தவறான்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்ச பிறகு அதை பாபாட்ட சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வரணும். எந்த தவறையும் எந்த ஒரு குறையையும் மறைக்கவே தெரியக்கூடாது. அப்படி இருந்தோம்னா பாபாவுடைய அன்பை இழுக்க முடியும். தீதிக்கு खूबी जो भी सामने आए उससे कौन सी सेवा लेने चाहिए ताकि उसका भाग्य बन जाए. தீதியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவங்க முன்னால் எந்த ஆத்மா வந்தாலும் இந்த ஆத்மாவுக்கு என்ன சேவா கொடுக்கலாம், இந்த ஆத்மாட்ட என்ன சேவா சொன்னால் இதை பெர்ஃபெக்டாக என்ன பண்ண முடியும், இவங்களால செய்ய முடியும். பார்த்ததும் அவங்களுக்கான பாக்கியத்தை உருவாக்குறதுக்கான சேவையை கொடுப்பாங்க. ஏன்னா வாங்க போங்கன்னா அதில் பாக்கியமே கிடையாது. இப்போ நாமளே இங்கே சென்டருக்கு வரோம், இதில் யாருக்கு பாக்கியம் இருக்குன்னா சில பேர் தான் சேவா செய்வாங்க. சேவா செய்கிறவங்க தான் எதை உருவாக்கிக்கிறாங்க. பாணி கேட்டு போகிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஒரு சேவை என்ன பண்ணணும், நாம் செய்யணும். ஆனால் எல்லா சேவையும் நம்ம செய்ய முடியாது. நான் என்ன சேவை செய்யணும்னு எனக்கே சில நேரம் தெரியாது. ஆனால் என்னுடைய பெரியவங்களுக்கு தெரியும், நீ இந்த சேவை செய்யி, உன்னால் முடியும். அப்போ இந்த டியூட்டியை தீதி பண்ணாங்க அப்படின்றாங்க. ஒரு ஆத்மா முன்னால் வந்துச்சுன்னா இந்த ஆத்மாவால் என்ன செய்ய முடியும், இந்த ஆத்மாவுக்கு என்ன சேவை கொடுத்து இந்த ஆத்மாவுக்கு பாக்கிட்டு வேலை வாங்கிறது இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சேவா செய்கிறதுங்கிறது என்ன கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அந்த ஆத்மாட்ட அனுப்பாதீங்க, அது போனால் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துரும். சேவையை வேலையாக பார்க்கறது இல்லை. சேவா இஸ் ஈக்குவல் டு என்னது? சேவா இஸ் ஈக்குவல் டு பாக்கியம். நம்ம 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 கையில் ஒரு சேவா வருதுன்னா அங்கே என்ன வந்திருக்குது? பாக்கியம் வந்திருக்குது. நம்மள்கிட்ட சேவா வரலேன்னு வச்சுப்போமே, எது போச்சுன்னு அர்த்தம்? என்கிட்ட யாரும் சேவை சொல்ல முடியாது அப்படின்னு சில ஆத்மாக்கெல்லாம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆமாம், ரொம்ப நல்லது. பாக்கியமே வராது. நம்மளை பார்த்து ஒருத்தவங்க ஒரு சேவா சொல்கிறாங்கன்னா அதுதான் பாக்கியம். அதுதான் என்னது? பாக்கியம். ஏன்னா பாபா எதையும் சும்மா கொடுக்கறதுக்கு வரலை, நம்மளை செய்ய வச்சு பிறகு நமக்கு கொடுப்பார். நம்மளை செய்ய வச்சு அதுக்கான கூலியாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாக்கியம் என்னவாகும்? உருவாகும். பாபா வந்தார், கையை நீட்டினார், பாக்கியம் நடந்துச்சு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த சேவை செய்ய அதுக்குண்டான பலனை அடைஞ்சுப்போம். அப்போது பாபா எப்படியோ தீதியும் அப்படி ஒருத்தரை பார்த்ததும் இந்த ஆத்மாவால் என்ன சேவா பண்ண முடியும். முடியாத சேவையை கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தவும் கூடாது. அந்த ஆத்மாவுடைய வெயிட் எவ்வளவு, அந்த ஆத்மாவால் எவ்வளோ வெயிட்டு தூக்க முடியும் புரிஞ்சு கொடுக்கறது, பாக்கியத்தை உருவாக்குறது. நிறைய பேர் சேவா கொடுத்து காணாமல் போனவங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா? ஐயோ அங்கே போனால் நிறைய சேவா சொல்கிறாங்க, சொன்னவங்க தப்புன்னு அர்த்தம். அந்த ஆத்மாவால் என்ன சேவை முடியுமோ அந்த சேவை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். எது முடியுமோ அதுக்காக பாபா ஆள் பார்த்து சேவை இல்லை, பவர் பார்த்து கொடுத்துருக்காரு. நல்ல வசதியான வீட்டு பிள்ளைங்களாக இருப்பாங்க, பாத்திரம் தேயின்றுவார் பாபா. அப்போ தான் அந்த அபிமானம் என்னவாகும்? அப்போது பாபா ஒரு விஷயத்தையும் அப்படித்தான் பண்ணியிருக்கிறார். சிஸ்டர்ஸ் கையில் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பை கொடுத்தார். பிரதர்ஸ் கையில் சொல்லி கேட்குற பொசிஷனுக்கு பிரதர்ஸ் என்ன பண்ணார்? கொண்டு வந்தார். இதில் ஒரு விதமான பக்குவம் அடையக்கூடிய விஷயம் இருக்குது, பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆத்மாவுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சு அந்த அளவுக்கு தான் என்ன பண்ணணும்? சேவை கொடுக்கணும். 5 தான் கெப்பாசிட்டினா 10 கொடுத்தாலும் அது வலியாயிடும். அப்புறம் அந்த ஆத்மா பாபா வீட்லேயும் என்ன பண்ணாது? இருக்காது. அப்போ அந்த ஆத்மாவில் 5 முடியும். அப்போது தீதிகளுக்கு இந்த ஸ்பெஷல் இருந்தது. அதனால் இவ்வளோ பெரிய பரிவாரத்தை என்ன பண்ண முடிஞ்சுது? உருவாக்க முடிஞ்சுது. அவங்களாம் ஸ்ட்ராங்காக. நிறைய பேர் இன்றைக்கி கேளுங்க, எனக்கு சேவா வந்ததுனால தான் பாபா வீட்டில் நான் தங்கினேன். சேவா தான் என்னை யஜ்ஞத்தில் என்ன பண்ணிச்சு? நெருக்கமாச்சு. ஒருவேளை எனக்கு ஆரம்பத்தில் வந்த புதுசில் எனக்கு இந்த சேவையெல்லாம் எனக்கு தரலைன்னா எனக்கு வாணியம் அப்படி ஒன்றும் பெருசாலாம் புரியல. பட் சேவா செய்யத்தான் பரிவாரம் புரிஞ்சுது, யஜ்ஞம் புரிஞ்சுது, அப்புறம் எனக்கு பாபா புரிஞ்சுதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ சேவை மூலமாக பாக்கியத்தை பாபாவை அடைஞ்சவங்க நிறைய பேர். இதில் தீதி தாதிகள் நம்பர் 1 இருந்திருக்கிறாங்க. தாதி இந்த ஸ்பெஷல் தீதிட்ட இருக்குதுன்னு ரொம்ப ஸ்பெஷலாக நினைவுபடுத்துகிறாங்க. கைசே ஈஸ்வர் சே உஸ்கா ஸ்னேக ஜுடாக்கர்
உன்சே சேவா கராயே தாக்கி உஸ்கா பாக்கிய பந்தா ரகே. அப்போ ஒருத்தவங்களை எப்படி ஈஸ்வரனோடு ஸ்நேகத்தால் இணைத்து அவர்களை கொண்டு சேவா செய்ய வைத்து அவர்களுக்கான பாக்கியம் உருவாக்குவது, இதில் தீதி நம்பர் 1 இருந்தாங்க. ஹமேபி உன்சே யகி பிரேரணா லேனிகே, நாமும் தீதியிடம் இருந்து இந்த ஒரு பிரேரணையை தூண்டுதலை எடுத்து கொள்ள வேண்டும். நாடகத்தின் இந்த விசித்திரமான கதாபாத்திரத்தின் அனுசாரம் இனிமையான தீதி நம் அனைவருக்கும் இந்த ஒரு பாடம்தான் கற்றுக் கொடுத்திருந்தார். அப் சபி உபராம்பனம். என்ன பாடம் தீதிட்டேந்து கற்றுக்கணும்? இப்பொழுது எல்லோரும் உபராம் ஆகுங்கள், விடுபட்டவர் ஆகுங்கள். तो हम सबको अपनी इन अंतिम श्वासों से उपराम रखकर, ஆகவே நாம் அனைவரும் நமது இந்த அந்திம சுவாசங்களில் கடைசி மூச்சு விட்டுட்டு இருக்கக்கூடிய நேரம் இது. நம்முடைய மூச்சு இப்போ கடைசி மூச்சு. தாதி சொல்கிறாங்க அந்திம சுவாசமே உபராம் ரகுக்கர். இந்த கடைசி மூச்சு விடும் இந்த காலத்தில் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டிருந்து தோடேசே சமயமே, இந்த கொஞ்சம் போல கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஹமே ஃபுல் மார்க்ஸ் லேனிகே, நாம் மொத்த மதிப்பெண்களை முழு மதிப்பெண்களை எடுக்க வேண்டும். ஜித்னி ஹமாரி விருத்தி உபராம் ரகேகி, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய உள் உணர்வு விடுபட்டு உயர்ந்து இருக்குமோ அந்த அளவு வியக்த பாவனையினுடைய விருத்தி அழிந்து போய்விடும். சொல்லப்பட்டிருக்கிறது, துமே லேனா கியா தேனா கியா, நீங்கள் என்ன எடுக்கணும் என்ன கொடுக்கணும். தூ சாத் கே கியா லே ஜாயேகா, நீங்கள் கூட என்ன எடுத்துட்டு போக முடியும். ஹரேக் ஜப் ஜாத்தாகே, ஒவ்வொருத்தரும் எப்போ போகிறாங்களோ तो अपने गुण ही छोड़ जाता है, தன்னுடைய குணத்தையே விட்டுடுறாங்க. जिन गुणों का ही फिर सब गायन करते. ஒரு ஆத்மா போனது போயாச்சு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆத்மாவுடைய ஸ்பெஷலை பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? தீதினா யார் தெரியுமா, தாதினா யார் தெரியுமா, பேஞ்சுனா யார் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது நம்ம கூட? அவங்க விட்டு சென்ற குணம் இருக்குது. அப்போது நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய எந்த குணத்தை இங்கே மகிமை பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. நமக்கு இந்த நேரத்துல எல்லாம் தோணும், நிறைய பேர் சரின்னு விட்டோன்னு மைக்க பிடிச்சி சொல்லுவாங்க, தீதிட்டேந்து இதை கற்றுக்கிட்டோம். இப்போ போன முறை இப்போ மீட்டிங் நடந்திருக்கும்போது ஒவ்வொரு சண்டரும் மீனாட்சி தீதியை பற்றி அவ்வளோ சொன்னாங்க. எங்களுக்கு இப்படி ஒரு முகம் தீதிக்கு மீனாட்சி பேச்சுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கு முன்னாலே அவங்க எப்படிலாம் பாலனை கொடுத்துருக்குறாங்கன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போது நாம் போனால் இங்கே யார் எதை பற்றி என்ன பேசுவாங்க, நம்ம எந்த குணத்தை இங்கே பரிவாரத்துக்கு கொடுத்துட்டு போகிறோம். आज दीदी के प्रति हरेक के दिल से प्यार का आवाज निकलता है. இன்று தீதிக்காக ஒவ்வொருத்தருடைய இதயத்திலிருந்தும் அன்பினுடைய சப்தம் வெளிப்படுகிறது. ஏனெனில் தீதி அனைவரையும் தீதினே சப்கி பியார் சே சேவாக்கி, தீதி எல்லாருக்கும் அன்போடு சேவை செய்தார். உஸ் சேவாக்கே காரணிகி, அந்த சேவையின் காரணமாகத்தான் சப்கோ தீதிக்கு ஆகர்ஷன் ஹோத்தி, எல்லாருக்கும் தீதி மேலே அந்த ஆகர்ஷணம் ஏற்படுகிறது. எல்லாருடைய வாயிலிருந்தும் தீதிங்கிற அந்த வார்த்தை வெளிப்படுது. ஆகவே எல்லோரும் நினைவு செய்கிறோம், மகிமை பாடுறோம். ஹரேக்கு கா தீதிக்கே பிரதி பியார் தோ அட்டூட்டுகே, எல்லாருக்கும் தீதி மேலே அன்பு என்னவோ துண்டிக்கப்படாததாகவே இருக்கிறது. லேக்கின் ஆனால் அந்த அன்புக்கான ரிட்டர்ன் கைமாறும் நாம் கொடுக்க வேண்டும். ஐசா ரிட்டன் தோ ஜோ கோயி பி எக ஃபீல் ந கரே, அந்த மாதிரி நீங்கள் ரிட்டன் கொடுங்க. ஒருத்தர் கூட இந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது, தீதி போயிட்டாங்க, தீதி ஆப்சண்ட் அப்படின்னு ஒருத்தருக்கு கூட தோணக்கூடாது. கை பூச்சித்தேகே சில பேர் கேட்குறாங்க, தீதிக்கு ஜகக் கோன்கே, தீதி இப்போ எங்கே ஜென்மம் எடுத்திருப்பாங்க, இப்போ அவங்க எங்கே போயிருப்பாங்க? மே ககத்தி ஹரேக் சம்ஜே, ஆனால் நான் சொல்லுவேன் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கோங்க. சப் தீதிக்கே ஹம் சப் தீதிக்கே அங்குகே, நாம் எல்லாரும் தீதியினுடைய அங்கங்கள். நாம் எல்லாரும் தீதி எங்கே போயிட்டாங்கன்னு கேட்காதீங்க. அன்னைக்கு அந்த மீனாட்சி பெஞ்சை பற்றி சொல்லும்போது தான் தெரிஞ்சுது, கிட்டத்தட்ட ஒரு 100 சிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க. 100 பேரும் வெரைட்டி கோணத்தில் மீனாட்சி தீதியினுடைய ஸ்பெஷாலிட்டியை பார்த்துருக்குறாங்க.
அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது இப்போ தாதி சொல்கிறாங்க, அவங்க போகலை, 100 பாகமாக இங்கே இருக்கிறாங்க. மீனாட்சி தீதி நம்மளை விட்டுட்டு போகலை, 100 சிஸ்டருக்கு 100 வெரைட்டி பாடம் கற்றுக் கொடுத்து அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஏன் அதை பெருமையாக சொல்கிறாங்கன்னா, தீதிட்டேருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன், இதை நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு மீனாட்சி பேஞ்சி நம்ம முன்னால் 100 சிஸ்டராக என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அதைத்தான் தாதி சொல்கிறாங்க, தீதி எங்கன்னு கேட்காதீங்க, நாம் எல்லாரும் தீதியினுடைய அங்கங்களாக இருக்கிறோம். அவங்களுடைய கண்ணு மூக்கு காதுலாம் நாம தான். அவங்களுடைய அங்கம் இப்போ நம்ம ஆத்மா. அவங்களுடைய அங்கம் யாரு? நாம அவருடைய அங்கமாக இருக்கின்றோம். ஹம் சப் दीदी के विशेषताओं को स्वप्न में भर ले. நாம் எல்லாரும் தீதியினுடைய விசேஷத்தாவை ஸ்வயம் மே பர்லே, தனக்குள்ள நிறைச்சிப்போம். தீதியினுடைய விசேஷத்தாவை நமக்குள்ளே நிறைச்சிப்போம். ஹம் ஹி தீதி கி ஜகக் பரகே, நாம தான் தீதியினுடைய இடத்துல இருக்கிறோம். ஹம் ஸ்வயம் ஹி தீதி கே ரூப் பனே, அப்போ நாம் ஸ்வயமே தீதியினுடைய ரூபமாகணும். தோ எக பிரசன்னகி கதம் ஹோ ஜாத்தாகே, அப்போ தீதி எங்கே போயிட்டாங்கன்ற அந்த கேள்வியே அங்கே அழிஞ்சு போயிடுது. அச்சா, நல்லது. இன்றைய மகா வாக்கியத்தினுடைய சாரம் பார்க்கலாம். இனிமையான குழந்தைகளே, விருக்ஷபதி பாபா குழந்தைகளாகிய உங்கள் மீது பிரகஸ்பதி திசையை உருவாக்கி இருக்கிறார். விருக்ஷபதி பாபா உங்களுக்கு குரு திசையை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அழிவற்ற சுகத்தின் உலகத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறீர்கள். அழிவற்ற பிரகஸ்பதி திசை, அதாவது குரு திசை எந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது, அவர்களுடைய அடையாளம் என்ன? எந்த குழந்தைங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் தியாகம் செய்து தன்னை ஆத்ம நிச்சயப்படுத்திக் கொள்கிறார்களோ, அப்படிப்பட்ட நிச்சய ஆத்மீக புத்தி கொண்ட குழந்தைகள் மீது பிரகஸ்பதி திசை, குரு திசை ஏற்படுகிறது. அவர்கள்தான் சுகத்தினுடைய உன்கேகி சுகுகா காயனகே, அவங்களுக்கு தான் இப்படி ஒரு மகிமை இருக்குது. அவங்களுடைய சுகத்துக்கு தான் அப்படி ஒரு மகிமை இருக்கிறது. அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்கணும்னா கோபியர்கிட்ட போய் கேளுங்க. அவங்களுடைய குஷி ஒரு பொழுதும் மறையவே மறையாது. யாருடைய குஷி? யார் தேகத்தினுடைய எல்லா சம்பந்தங்களையும் தியாகம் செய்து தன்னை ஆத்ம நிச்சயப்படுத்தி கொண்டு ஆத்ம விருத்தியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாபாவினுடைய குரு திசை ஏற்படுது. அவங்க அதீந்திரிய சுகத்தினுடைய கோபியராக இருப்பாங்க. அவங்க குஷி ஒரு பொழுதும் மறையவே மறையாது. பாடல் ஓம் நமோ சிவாய. தாரணைக்கு முக்கிய சாரம், தன்னுடைய ஸ்திதியை சோதனை செய்து, தன்னுடைய ஸ்திதியை தானே சோதனை செய்து கொள்ளுங்கள். தனக்கு நன்மை செய்வதற்காக டைரி எழுதுங்கள். தனக்கு நன்மை செய்வதற்காக என்ன செய்யணும்? இன்றைக்கி தூசி தட்டலாமா? அநேகமாக எல்லார் வீட்லேயும் டைரி இருக்கும். அநேகமாக அந்த டைரியில் என்ன படிஞ்சிருக்கும்? தூசி படிஞ்சிருக்கலாம். தனக்கு நன்மை செய்யணும்னா டைரி எழுதுறதுன்னா என்ன? நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், ப்ளஸ் என்னது, மைனஸ் என்னது. மைனஸ்னால் பாபாட்ட சாரி, ப்ளஸ்னால் பாபாவுக்கு தேங்க்ஸ். இதெல்லாம் எழுதுனா அதுக்கு பேர் என்னது? பால் இன்றைக்கி 1.5 லிட்டர் வாங்கினேன், இதுக்கு பேர்லாம் டைரி கிடையாது. அதுக்கு தனி டைரி வச்சுக்கோங்க. பால் மோருக்கெல்லாம் தனி டைரி வச்சுக்கோங்க. இன்றைக்கி 100 ரூபா செலவு, 100 ரூபா வரவு, அந்த டைரி இருந்துட்டு போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ளஸ் மைனஸ் டைரி இருக்கணும். பாபாட்ட தேங்க்ஸ் சாரி சொல்லணும். எதுக்கு இன்றைக்கி நான் தேங்க்ஸ் சொல்லணும், எதுக்கு நான் பாபாவுக்கு சாரி சொல்லணும். இதை எழுதுனா நமக்கு என்ன நடக்கும்? நன்மை நடக்கும். சொல்கிறாங்க, பாபா சொல்கிறாங்க, தன்னுடைய நன்மைக்காக டைரி எழுதுங்க. இதன் மூலமாக நினைவுக்கான சார்ட்டையும் நோட் பண்ணுங்க. அந்த டைரியில் இன்றைக்கி எவ்வளோ நேரம் யோகா பண்ணேன், அந்த விஷயத்தையும் கட்டாயம் நோட் பண்ணுங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் உண்மையிலும் உண்மையான வியாபாரம் செய்யுங்கள். தன்னுடைய உடல் மனம் பொருளை பாபாவிடம் ஒப்படைத்து 21 ஜென்மத்திற்கான ரிட்டர்ன் எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சய புத்தி உடையவராகி தனக்கு நன்மை செய்யுங்கள். வரதானம், குஷி கே சாத் சக்தி கோ தாரன் கர் விக்னோं को पार करने वाले विघ्न जीत भव. வரதானம், குஷியோடு கூடவே சக்தியையும் கடைபிடித்து தாரணை செய்து தடைகளை கடந்து செல்லக்கூடிய விக்னஜீத், தடைகளை வென்றவர் ஆகுங்கள். சில நேரம் பாபா சொல்வார், ஸ்நேகத்தோடு கூடவே சக்தியும் இருக்கட்டும் அப்படிம்பார். இன்றைக்கி பாபா என்ன சொல்கிறார்? குஷியோடு இருப்பதோடு கூடவே சக்தியையும் தாரணை செய்து தடைகளை கடந்து செல்லக்கூடிய தடைகளை வென்ற ஆத்மா ஆகுங்கள். எந்த குழந்தைங்க சேமிப்பு செய்ய
தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க சக்திசாலி ஆகிறாங்க. ஒருவேளை இன்றைக்கே சம்பாதிச்சேன், இன்றைக்கே அதை காலி பண்ணேன் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒன்றுமே சேர்ந்துருக்காது. அப்போ அவங்கள்ட்ட சக்தியும் இருக்காது. வெறுமனே கொடுக்கறதுல குஷி இருக்குது. சிரஃப் பாண்டனே தான் கர்னேக்கு குஷி ரகத்தி. நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதில் என்ன உண்டு? குஷி உண்டு. குஷிக்கே சாத் சக்தி ஹோ தோ, குஷியோடு கூடவே சக்தியும் இருக்கும் என்றால் சகஜமாகவே தடைகளை கடந்து தடைகளை வென்றவர் ஆகிவிடுவீர்கள். பிறகு எந்த தடைகளினுடைய விஷயங்களும் உங்களை தொந்தரவு செய்யாது. ஆகவே எப்படி முகத்தில் குஷியின் ஜொலிப்பு தென்படுகிறதோ அதே போல சக்தியினுடைய பிரகாசமும் தென்படட்டும். எப்படி? பாபா குழந்தைனாலே அதுக்கு ஒரு முகம் உண்டு. பேட்ஜ் எல்லாம் போடணுன்ற அவசியமே இல்லை. பாபா குழந்தைனாலே அதுக்காக பேட்ஜ் போடக்கூடாதுன்னெலாம் இல்லை. அந்த முகத்துக்குன்னு ஒரு பிரகாசம் இருக்கும். பிகே அப்படின்னா அந்த முகத்துக்கு என்ன உண்டு? ஒரு தனி பிரகாசம் உண்டு. அது குஷியினுடைய பிரகாசம் மட்டும் இல்லை, சக்தியினுடைய பிரகாசமும் சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்றாங்க. ஸ்லோகன் பரிஸ்திதியுமே கபரானேக்கே பஜாயே, பிரச்சனைகளில் பயப்படுவதற்கு பதிலாக உனே சிக்ஷக் சமச்சிக்கர், அந்த பிரச்சனையை எனக்கு ஆசிரியர் என புரிந்து பாட்டு சீக்லோ, அது நம்மிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனையை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக அது எனக்கு ஆசிரியர் என புரிந்து அதனிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். அவ்வியக்த இஷாரா ஜுவாலா ரூப ஸ்திதியில் இருந்து சக்திசாலி நினைவுக்கான அனுபவம் செய்யுங்க. லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் புருஷார்த்தம் ஜுவாலா ரூபத்திற்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாண்டவர்களின் காரணமாக யாதவர்கள் தடைப்பட்டு நிற்கிறார்கள். பாண்டவர்களுடைய சிரேஷ்டமான அந்தஸ்து, ஆன்மீக அந்தஸ்தினுடைய ஸ்திதி யாதவர்களினுடைய குழப்பம் கொண்ட பிரச்சனைகளை சமாப்தி செய்துவிடும். யாதவர்கள் அப்படின்னா சயின்டிஸ்ட் அப்படின்னா ஏவுகணைகள்லாம் தயாரிக்கக்கூடியவங்க. அவங்க இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த உலகத்தை அழிக்கலாமா வேண்டாமான்னு. அதுக்கு காரணம் நம்ம யோகா கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது. நாம் பவர்ஃபுல்லாக யோகா பண்ணிட்டோம்னா அவங்க கவலையே படாமல் யோசிக்காமல் குண்டெல்லாம் தயாரித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இதை வெளியில் உள்ளவங்க கேட்டால் பயந்துட போகிறாங்க. ஆனால் உண்மை இதுதான். நீங்கள் பவர்ஃபுல் ஆகிட்டால் புது உலகம் வந்துடும். புது வீடு வேணும்னா பழைய வீடு என்ன பண்ணி தான் ஆகணும்? இடித்து தான் ஆகணும். பழசுன்னு அப்படியே தலையில் தூக்கிட்டு ரொம்ப நாள்லாம் ஆட முடியாது. ஆனால் பழசை அழிக்கிறதுக்கு நம்முடைய யோகா ரொம்ப முக்கியம். அதுதான் விஞ்ஞானிகளுக்கு தூண்டுதல் தரும். ஒரு செல்ஃபோன் வந்துச்சு, ஊரில் இருக்கக்கூடிய பாதி பேர் காலி, 3/4 பேர் காலி. இன்னும் 2 கண்டுபிடிப்பு வந்துச்சுன்னா போதும், மொத்த உலகமும் என்னவாயிடும்? காலி ஆகிடும். அவங்க புதுசாக கண்டுபிடிக்கணும்னு நாம் என்ன பண்ணணும்? யோகா பண்ணணும். நாம் யோகா பண்ணால் அவங்களுக்கு ஐடியா கிடைக்குன்றார். இந்த நாட்டை, இந்த உலகத்தை புதுசாக ஆக்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பாங்க. அப்போது பாபா சொல்கிறாங்க, ஜுவாலா ரூபம் என்றால் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஸ்திதியில் இருந்து நாம் புருஷார்த்தம் செய்யணும். ஜுவாலா ரூபம்னாலே லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம், ஞானத்தினுடைய பிரகாசத்தை பரப்புபவர். மைட் ஹவுஸ், சக்தியினுடைய யோகத்தினுடைய பிரகாசத்தை பரப்பக்கூடியவர். அப்படி புரிஞ்சு இந்த புருஷார்த்தத்திலே இருங்க. நான் யார்? லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ். நான் போகிற இடமெல்லாம் ஞான வெளிச்சத்தையும் யோக பலத்தையும் பரப்பக்கூடிய கலங்கரை விளக்கம். இந்த ஒரு புருஷார்த்தத்திலேயே நிலைச்சிருங்க. சாந்தி.